நடப்பு கல்வியாண்டிற்கான பொறியியல் கலந்தாய்வு தொடங்கப்பட்டுள்ளது. முதலாவதாக 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் கீழ் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. பொறியியல் படிப்புக்கான கட்டணம் உயராது என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கூறியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தொழில்நுட்ப கல்வி இயக்குநரக வளாகத்தில் 2024-2025 கல்வியாண்டிற்கான பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் படித்தோருக்கான 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் கீழ் வருவோருக்கு முதலாவதாக கலந்தாய்வு தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். இந்த பிரிவின் கீழ் 111 மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பொறியியல் படிப்புக்கான இடம் ஒதுக்கப்படும் என்றும் அமைச்சர் பொன்முடி கூறினார். அந்த 7.5% இடஒதுக்கீட்டில் சிறப்பு பிரிவினர்களுக்காக நான் முதலிலே சொன்னதைப் போல மாற்றுத்திறனாளிகளுக்காக 111 பேருக்கு இதிலே சேர்வதற்கான இடங்கள் இருக்கின்றன. ஆனால் அதற்கான விண்ணப்பங்கள் 664 விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. 111 பேர் இதிலே சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். இந்த 111 பேர் போக மீதமுள்ள மாணவர்கள் பொது பிரிவிலேயும் அவர்கள் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொது பிரிவிலேயும் கலந்து கொள்ளலாம். அதற்கு அடுத்து இருக்கிற எம்பிசி, பிசி, எஸ்சி போன்ற பிரிவுகளிலேயும் அவர்கள் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு. பொறியியல் படிப்புக்கான கட்டணம் உயராது என்றும் அடுத்த கல்வியாண்டு முதல் விளையாட்டு பிரிவுக்கான இடங்களை 2 விழுக்காடாக அதிகரிப்பது குறித்து முதலமைச்சரிடம் பேசி முடிவு செய்யப்படும் என்றும் அமைச்சர் பொன்முடி கூறினார். இந்த விளையாட்டு வீரர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு கூட இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன முதல்ல 38 இடத்துக்கு 282 பேர் இந்த 7.5% விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஆக அவர்களிடம் டிமாண்ட் இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கு. அதனால அடுத்த ஆண்டு முதல் முதல்வரிடம் பேசி அது விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் இதை முழுமையாக குறிப்பிட்டிருக்கிறார். விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்குகிற மாணவர்களுக்கு சிறப்பிடம் கொடுக்க வேண்டும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி அவர்களும் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் விளையாட்டுத்துறை மாணவர்களுக்கு 2% அடுத்த ஆண்டிலிருந்து 2% கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்பதையும் தெரிவித்தார். 2024 ஆண்டுக்கான பொறியியல் கலந்தாய்வில் 433 கல்லூரிகள் உள்ளன. அவற்றில் 2,40,091 இடங்கள் நிரப்பப்பட இருக்கின்றன. அதில் ஒற்றை சாளர கலந்தாய்வுக்கு 1,79,938 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அரசு இடஒதுக்கீட்டின் கீழ் 13,226 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் கீழ் கலந்தாய்வு நடைபெற்று வரும் நிலையில் பொது சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு வருகிற 25ஆம் தேதியும் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு வருகிற 29ஆம் தேதியும் தொடங்க இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து.